நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒருத்தங்களுக்கு கன்னி லக்னமாக வந்து குரு திசை அப்படி வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸோட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் வந்து 2/8/1995 பிறந்த ஜாதகம். அவருக்கு வந்து பிறக்கும்பொழுதே சந்திர திசை 2/8/1995 22/3/1997 வரைக்குமே சந்திர திசை தான் நடக்குது. அதுக்கடுத்தது 97 2004 வரைக்கும் செவ்வாய் திசை, 2004 18 வருஷம் ராகு திசை, 2022 மார்ச் 22 வரைக்கும். அப்படி வரும்பொழுது அடுத்து குரு திசை 2022 மார்ச்லேருந்து 2038 மார்ச் வரைக்கும் குரு திசை தான். இப்போ அவருக்கு குரு திசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவர் கேட்குறாரு. பொதுவாகவே ஒரு விஷயம், கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4/7 கேந்திராதிபதியாக குரு வந்து விடுவார். அப்படி குரு கேந்திராதிபதியாக வந்து அவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3 இப்போ சொல்கிற பாருங்க, கிரக அமைப்புகள் படி பார்க்கும்பொழுது கன்னி லக்னம், லக்னத்தில் சந்திரன் செவ்வாய், 2ஆம் வீட்டில் ராகு, 3ஆம் வீட்டில் குரு, 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் யாரும் இல்லை, 7ல் சனி வக்ரம், 8ல் கேது, 9ல் யாரும் இல்லை, 10ல் யாரும் இல்லை, 11ல் சூரியன் சுக்கிரன் புதன், 12ல் யாரும் இல்லை. அப்படி இருக்க இவருக்கு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், லக்னத்திற்கு 4/7 கேந்திராதிபதியாக குரு வந்து அவர் 3ல் விருச்சிகத்தில் வக்ரம். இப்போ இவருக்கு பிறக்கும் பொழுது சந்திர திசை, சந்திரனை பொறுத்த மட்டும் கன்னி லக்னத்திற்கு சந்திரன் 11ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் 3/8 வருவார்கள். அப்படி வந்து 2 பேர் இணைகிறது அது ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் லக்னத்தில் அஷ்டமாதிபதி இருப்பது என்பது உடல் சம்பந்தப்பட்ட வகையில் முன்கோபம் அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். அதே சமயம் சந்திரன் இறைவதனால அந்த பாதிப்புகள் குறைவாகத்தான் வரும். ஏன் கேட்டீங்கன்னா சந்திரனும் செவ்வாயிங்கிறது பொதுவாகவே நல்லது. கன்னி லக்னத்திற்கு லக்னத்தில் சந்திரனும் செவ்வாய் பிறக்கும் போது சந்திர திசையும் அவ்வளவு கெடுதல்கள் இருக்காது. செவ்வாய் திசையை பொறுத்த மட்டும் இவருக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் திசை ஒரு பாடுபடுத்திடுங்க 7 வருஷம். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ அவருக்கு 9 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்து இவருக்கு நல்ல யோகமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு திசை. ராகு வந்து துலாத்தில் 2ஆம் வீட்டில் அம்சமாக உட்காந்துருக்காரு. அந்த ராகுவை சனியும் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல. சுக்கிரன் வந்து 11ல் சூரியனோட சேர்ந்திருக்காரு. இருந்தாலும் உபஜயஸ்தானத்தில் இருப்பது தப்பு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த ராகு திசை ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். அடுத்து இப்போ வந்திருக்கிறது குரு திசை. குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு குரு திசையில் சனி புத்தி அவருக்கு எப்போ ஆரம்பிச்சதுங்க? 9/5/2024 20/11/2026 வரைக்கும் குரு திசையில் சனி புத்தி தான் நடக்குது. இவருக்கு வேலை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருக்கு குரு திசை பாதகாதிபதி திசை. பாதகாதிபதியாக வந்து வக்ரம் அடைந்தது ஒரு வகையில் நல்லது. வக்ரம் அடைந்து 3ல் இருந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆக மொத்தத்தில் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டை குருவும் பார்த்து சனி 3ஆம் பார்வையாக 7ல் இருந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த இடத்துல சனி பார்க்கறது அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு யோகாதிபதி 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறார். இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எப்போவுமே வந்து யோகாதிபதி 2 வீட்டுக்கு ஆதிபத்தியத்துக்கு வந்து அவர் கெட்ட ஆதிபத்தியமான வீடை பார்க்காமல் இருந்தாலே அவர் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே சமயம் சனி திக்பலம் அடைந்திருக்கிறார் 7ஆம் வீட்டில், அதுவும் நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய வகையில் 5 குடைவராக சனியை பார்த்துட்டோம். 1, 9 குடைவர்கள் யாராக வருவாங்க? சுக்கிரனும் புதனும் வருவாங்க. இந்த சுக்கிரனும் புதனும் 11ல் சூரியனால பாவத்துவம் அடைந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் மட்டும்தான் அமைப்புகளை கொடுக்க முடியும். ஆனாலும் அவர் சூரியனால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதே சமயம் உபஜயஸ்தானங்கிற வரல வரும்பொழுது இந்த சுக்கிரனும் புதனும் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வாங்க. இந்த குரு திசை குரு புத்தி அவருக்கு பெரிய நன்மைகளை செய்ய முடியாமல் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு திசை சனி புத்தி அவரும் வக்ரம். அப்போ அவராலையும் அந்த அளவுக்கு பெரிய யோகம் இந்த இடத்துல. அதுக்கு குரு திசை புதன் புத்தியும் குரு திசை கேது புத்தி அந்த அளவு யோகத்தை கொடுக்காது. குரு திசை சுக்கிர புத்தி நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கிரனும் புதனும் ஏதோ ஒரு வகையில் இந்த லக்னாதிபதிக்கு நன்மைகளை செஞ்சுதாங்க ஆகணும். அவங்க கெடுதல்களை பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு திசையில் புதன் புத்தி வரும்பொழுது குரு 3ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டில் இருக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரை பார்க்கலாம்.
அது ஒரு நல்ல அமைப்பு. லக்னத்தை பொறுத்த மட்டும் லக்னத்தில் சந்திரன் சுபக்கிரகம் ஒருத்தர் இருக்கிறது நல்ல அமைப்பு. இருந்தாலும் 7ல் இருந்து சனி செவ்வாயை பார்க்கிறாரே அப்படின்னாலுமே அது பெரிய பாதிப்புகள் இருக்காது. செவ்வாய் திசைக்கு மட்டும்தான் அந்த பாதிப்புகள் வரும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நடக்கிற குரு திசைப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த வகையில் வரும், எந்த அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, கன்னி லக்னம், லக்னத்தில் சந்திரனும் செவ்வாயும். சந்திரன் வந்து கஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து கஸ்தம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ லக்னத்துல சந்திரனும் செவ்வாயும் சந்திரனுடைய சாரத்திலேயே இருக்கிறாங்க. இந்த ராகுவை பாருங்க, இந்த இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரு. எல்லாமே விளக்கமா சொல்லிடுறாங்க. ராகு வந்து எந்த வகையிலுமே பாதிக்கப்படாமல் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த ராகு திசை நல்லதா பண்ணும். இப்ப சந்திர திசை பிறக்கும் பொழுது 1.5 வருஷம், அதுக்கடுத்து செவ்வாய் திசையில என்ன சின்ன பாதிப்பு அப்படின்னா சனியின் பார்வையை வாங்கிறார். இந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வர அப்படின்னா திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் லக்னத்திற்கு 6 குடையவர் சனி, 8 குடையவர் செவ்வாய். அப்படி வரும்போது செவ்வாய் திசை உடம்பு சம்பந்தப்பட்ட வகையில பாதிப்புகளை கொடுக்கும். அவருக்கு சின்ன வயசுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். வேற 6, 8 குடையவர்கள் பார்வையும் இந்த செவ்வாயுடைய பார்வை 8க்கும் விழுகுது. அப்படிங்கிறப்போ அது பாதிப்பு. அதுக்கடுத்து ராகு திசை சூப்பரா இருக்கும். அடுத்து குரு திசை பொறுத்த மட்டும் பாதகாதிபதி திசை. அவர் பெரிய அளவில் நன்மைகளை செய்வாரா அப்படின்னா அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் பாதகாதிபதி எப்படி இருந்தாலும் யோக அமைப்புகளுக்கு பங்கத்தை தான் கொடுப்பார். அதே சமயம் இந்த குருவும் ரொம்ப கெட்டு போயிருந்தாருன்னா ரொம்ப கெடுபலங்கள் வரும். ஆனா இந்த ஜாதகத்துக்கு அப்படி இல்லை. இந்த குரு ரொம்ப கெட்டெல்லாம் போகல, வக்ரமாண்டோட சரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டதிபதியான சந்திர செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார். அப்படிங்கிறப்ப அந்த குரு ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சுதான் ஆகணும். எந்த வகையில செய்வார், எப்படி செய்வார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த லக்னாதிபதிக்கு யோகாதிபதிகள் மூலமாக செய்வார். அப்படிங்கிறப்போ இந்த குரு திசை சனி புத்தி முடிஞ்சு குரு திசை புதன் புத்தி வந்து பார்த்தீங்களா, இந்த புதன் புத்தி நன்மைகளை தாங்க செய்யும். எப்படி கேட்டா இங்க சூரியனோட இருக்கிறாருங்க பாவகரம், இந்த இடத்துல 9ஆம் அதிபதியான சுக்கிரனோட இருக்கிறார். அதை எடுத்துக்கணும் நம்ம மெயினா. இப்படிதான் வரும் விட. சுக்கிரனோட சூரியனும் புதனும் இருந்தால் நம்ம பேசுறது கரெக்ட். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குரு திசையில புதன் புத்தி நல்லா இருக்கும். குரு திசையில கேது புத்தி கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுப்போம். அடுத்தபடியா குரு திசை சுக்கிர புத்தி இவருக்கு வேலை சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலும் இவருக்கு என்னென்ன நன்மைகளை செய்யணுமோ அதை பூரா அவங்க செய்வாங்க. இப்ப 2026 நவம்பருக்கு மேல குரு திசை புதன் புத்தி வரும். அதுல இருந்து இவருக்கு நல்ல முன்னேற்றங்களை இந்த குரு திசை கொடுக்கும். அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். ஆக மொத்தத்துல இந்த குரு வந்து பெரிய யோகத்தை கொடுக்க முடியாது. அதே சமயம் கெடுதல்களை என்ன காரணம் அப்படின்னா இந்த குரு வக்ரம் பெற்று வேற கிரகங்களுடைய சேர்ந்து பாவத்துவம் அடையாம நல்ல நிலைமையில இருந்து அந்த குரு இருக்கு வீட்டதிபதி நல்ல நிலைமையில இருக்கார். அதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன். செவ்வாயும் நல்ல நிலைமையில இருக்கார். அப்படிங்கிறப்ப குரு எப்பவுமே ஒரு கிரகத்தை பார்க்கும்பொழுது அந்த வீட்டதிபதி எப்படி இருக்கார் அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்ப லக்னாதிபதி எந்த அளவுல வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11ல் சூரியனோட இருந்தாலும் புதனுக்கு சூரியனும் நட்பு, சுக்கிரனும் நட்பு. இன்னொன்று புதனுக்கு ஆகாத வீடாக இருந்தாலும் இந்த இடத்துல புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. அப்போ லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. அப்ப யார் இப்ப இந்த இடத்துல நல்லது பண்ணணும்? இப்ப குரு திசையில புதன் புத்தி, புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை. புதன் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் புதன். அதுக்கு அடுத்தபடியாக இவங்க நட்பாகி புதனுக்கு சூரியனும் நட்பு, புதனுக்கு சுக்கிரனும் நட்பு. அப்படிங்கிறப்போ இந்த குருவின் பார்வையும் இந்த வீட்டுல விழுகும் பொழுது இந்த குரு திசை புதன் புத்தி இவருக்கு நல்ல முன்னேற்ற அமைப்புகளை கொடுக்கும். அதே சமயம் குரு திசைனால பெரிய கோடி சொல்வாரு, நிறைய வீடு கட்டிடுவாரு, நல்லா இருப்பார் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா குரு பாதகாதிபதி, அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த நன்மைகளை தான் அவர் செய்வார். அதுக்கடுத்து வர்ற சனி திசையை பொறுத்த மட்டும் செவ்வாயின் பார்வையை வாங்கியிருந்தாலும் 7 திக்பலமாக இருக்கிறதுனால சனி திசை இவருக்கு நன்மைகளை தான் செய்யும். 7 திக்பலம் பெற்ற சனி வக்ரமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. செவ்வாயின் பார்வை இருந்தாலும் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து இருக்கிறதுனால அவரை ரொம்ப பாவத்துவமாக இல்லை, அதனுடைய பார்வை அந்த அளவுக்கு கெடுதல்களை கொடுக்காது. அப்படிங்கிறது தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்